ஹாய் சிஸ்டர்ஸ், போன வீடியோவில் எப்படி ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வரது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் அதனுடைய மெத்தட் 2 பார்க்கலாம். இதில் எப்படி ஷார்ப்பாக எட்ஜஸை கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக ஒரு ஃபேப்ரிக்கை 4 பக்கமுமே ஓவர்லாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். இது உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைடும் நான் ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கலாம். நார்மலாக இப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க. இப்படி ஸ்டிச் பண்ணுறப்போ இந்த ஃபோல்டிங்கான இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதை சரி பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கொயரோட கார்னர் இதோ நான் காட்டுற மாதிரி இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஃபோல்டு கீழே ஒரு ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஷார்ப்பாகவும் இருக்கும், வெளியிலவும் தெரியாது, ரொம்ப அழகாக நீட்டாக ஃபினிஷிங் வரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சைடு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்த நான் ஒரு அயன் பண்ணிக்கிறேன். அயன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்கொயர், ஒரு சதுரம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த சதுரத்தோட கார்னரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணம் மாதிரி மடிச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக ரெடி ஆயிரும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.